அந்த காலத்துல தமிழ் மொழிக்காக எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்கடா, எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க. அவன் ஏன் இறந்து போனான்? அவ்வளவு பேர் எதுக்கு இறந்து போனா? 1965 கிட்டத்தட்ட 200 பேர் இறந்து போனாங்கன்றா. ஏன் இறந்து போனா? அவன் வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா, இல்ல படம் ரிலீஸ் ஆகலன்னு தற்கொலை பண்ணி செத்து போனானா? அவன் இறந்து போனது இந்த மொழி, நம்மளுடைய தாய்மொழி தமிழ் மொழி என்னைக்குமே அழிஞ்சிடக்கூடாது. சிவகார்த்திகேயன் நம்ம எல்லாருமே ஹேட்ஸ் ஆஃப் பண்ணி ஆகணுங்க. ஏன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாருமே எடுத்து நடிப்பாங்களான்னா கண்டிப்பா நடிக்க மாட்டாங்க. ஆக்சுவலா சிவகார்த்திகேயனுக்கு நார்மலாவே பாத்தீங்கன்னா அவரோட ஆடியன்ஸ்க்கோ அவருடைய ஃபேன்ஸ்க்கோ ஒரு நல்ல கருத்தை சொல்லி நம்ம வெளியில அனுப்பணும். அவன் வெளியில போறவன் நம்ம படத்தால எதனா ஒரு யூஸ்ஃபுல்லா அமையணும் அவனுக்குன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். உதாரணத்துக்கு அவரோட அமரன் படத்தை எடுத்துக்கோங்க. அந்த படத்தை பார்க்க வந்த ஆடியன்ஸ், அந்த 2K கிட்ஸ் வெளியில போகும்போது எப்படி தெரியுமா போனா, வா நம்ம நாட்டு ஆர்மி எவ்வளவு கஷ்டப்படுது, நம்மள பாதுகாக்க ஆர்மில எவ்வளவு பேர் உயிர் தியாகம் செய்யறான், நம்ம இந்த நாட்டு பிரஜையா நல்ல பையனா இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்ச்சியோட அந்த 2K கிட்ஸ் வெளில போனான். இன்னைக்கு இந்த படத்தை பார்க்கும்போது அவன் இன்னொரு பூஸ்டோட வெளில போவான்ப்பா. அந்த காலத்துல தமிழ் மொழிக்காக எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்கடா, எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க. அவன் ஏன் இறந்து போனான்? அவ்வளவு பேர் எதுக்கு இறந்து போனா? 1965 கிட்டத்தட்ட 200 பேர் இறந்து போனாங்கன்றா. ஏன் இறந்து போனா? அவன் வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா, இல்ல படம் ரிலீஸ் ஆகலன்னு தற்கொலை பண்ணி செத்து போனானா? அவன் இறந்து போனது இந்த மொழி, நம்மளுடைய தாய்மொழி தமிழ் மொழி என்னைக்குமே அழிஞ்சிடக்கூடாது. இந்தி என்னைக்குமே இங்க திணிக்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரு மொழி